திறக்கப்படாத பார்சல். ராகவ் ஒரு மென்பொருள் பொறியாளர். ஒரு நாள் மாலை அவன் வேலை முடிந்து வீட்டுக்கு வந்தபோது அவனது வாசலில் ஒரு கருப்பு நிற பார்சல் இருந்தது. அதில் ராகவின் பெயர் துல்லியமாக எழுதப்பட்டிருந்தது. ஆனால் அனுப்பியவர் பெயர் இல்லை. குழப்பத்துடன் அதை வீட்டிற்குள் எடுத்துச் சென்றான். பார்சலை திறந்தபோது உள்ளே ஒரு பழைய நோக்கியா போன் மற்றும் ஒரு கடிகாரம் இருந்தது. அந்த கடிகாரத்தில் நேரம் பின்னோக்கி கவுண்டவுன் ஓடிக்கொண்டிருந்தது. நேரம் 01:0000. ஒரு மணி நேரம். சரியாக அடுத்த நிமிடம் அந்த பழைய போன் அடித்தது. ராகவ் பயத்துடன் எடுத்தான். எதிர்முனையில் ஒரு கணீரென்ற குரல். ராகவ், உன் வீட்டின் சோபாவிற்கு அடியில் ஒரு கத்தி இருக்கிறது. அதை எடுத்துக்கொள். சரியாக 60 நிமிடங்களில் உன் கதவை ஒருவன் தட்டுவான். அவன் கையில் ஒரு நீல நிற பை இருக்கும். அவன் உன்னை கொல்ல வருகிறான். நீ முந்திக்கொள். ராகவ் அதிர்ச்சியடைந்தான். யார் நீ? ஏன் இதையெல்லாம் சொல்கிறாய் என்று கத்தினான். ஆனால் மறுமுனை துண்டிக்கப்பட்டது. ராகவ் சோபாவிற்கு அடியில் பார்த்தான். நிஜமாகவே அங்கே ஒரு கூர்மையான கத்தி இருந்தது. ராகவ் பதற்றத்தில் போலீசுக்கு போன் செய்ய முயன்றான். ஆனால் அவனது ஸ்மார்ட் போன் வேலை செய்யவில்லை. சிக்னல் ஜாமர். வீட்டின் லேண்ட்லைனும் துண்டிக்கப்பட்டிருந்தது. நேரம் நகர நகர ராகவின் பயம் அதிகரிப்பது. சரியாக நேரம் 000:00 ஆனபோது கதவு தட்டப்பட்டது. ராகவ் கத்தியை கையில் எடுத்துக்கொண்டு கதவருகே சென்றான். கதவு ஓட்டையின் வழியாக பார்த்தான். வெளியே ஒரு மனிதன் நின்றிருந்தான். அவன் கையில் ஒரு நீல நிற பை இருந்தது. ராகவ் ஆத்திரத்தோடும் தற்காப்பு உணர்வோடும் கதவை திறந்து அந்த மனிதனை தாக்கச் சென்றான். ஆனால் அந்த மனிதன் அலறியபடி கீழே விழுந்தான். ஐயா, என்னை விட்டுவிடுங்கள். இதோ உங்கள் பார்சல். உங்கள் மனைவிதான் இதை உங்களிடம் கொடுக்கச் சொன்னார். நீங்கள் இன்று காலை அலுவலகத்தில் விட்டுச் சென்ற லேப்டாப் சார்ஜர் இது என்றான் அந்த நபர். அவன் ஒரு டெலிவரி பாய். ராகவ் திகைத்து நின்றான். அப்போது அந்த பழைய போன் மீண்டும் அடித்தது. அதே குரல் சிரித்துக்கொண்டே சொன்னது. ராகவ், பயம் என்பது எவ்வளவு ஆபத்தானது என்று பார்த்தாயா? உன் சோபாவிற்கு அடியில் நான் தான் கத்தியை வைத்தேன். உன் போன் சிக்னலை நான் தான் ஜாம் செய்தேன். ஒரு சாதாரண டெலிவரி பாயை உனக்கு கொலைகாரனாக காட்டியது உன் பயம் மட்டும்தான். மனித மனதை ஆழ்வது எவ்வளவு எளிது. அவ்வளவுதான். மறுமுனை துண்டிக்கப்பட்டது. ராகவ் அந்த பழைய போனை பார்த்தான். அது வெறும் பொம்மை போன் இல்லை. அது ஒரு நவீன டிரான்ஸ்மிட்டர். யாரோ ஒரு அந்நியன் ராகவின் பயத்தை வைத்து ஒரு ஆபத்தான விளையாட்டை விளையாடிவிட்டு சென்றிருக்கிறான். அவன் யார் என்பது இன்று வரை மர்மமாகவே இருக்கிறது. அதிகப்படியான பயம் ஒரு சாதாரண மனிதனை கூட கொடூரமானவனாக மாற்றிவிடும்.